பக்கம் திரும்பினாலும் விபத்து, ஆபத்து, போராட்டம் என்று பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு பெரிய விடுதலை, நன்மை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். இதை உணர்ந்த பக்தன் சொல்லுகிறான், கேட்போமா? சங்கீதம் 119 146. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்வேன். ஒரு காலகட்டத்தில் உங்களைப் போல நானும் இருளிலே வாழ்ந்தபோது தெய்வம் அல்லாதவைகளையும் மனிதனுடைய கற்பனையினாலும் காரியங்களையும் நோக்கி கூப்பிட்டு பார்த்தேன். ஆனால் அவைகள் கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, செவியிருந்தும் கேளாது என்ற உண்மை தெரியாது. ஆனால் இயேசு என்றைக்கு என்னை ரட்சித்தாரோ, என்றைக்கு என் வாழ்க்கையில் மீட்பின் சந்தோஷம் தான் என்னை ரட்சியும் என்கிற வசனத்தின்படி அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டனோ, ஆம் பிரியமானவர்களே, மறுவாழ்வின் நம்பிக்கை வந்தது. இதை கேட்கிற நண்பர்களே, இன்றும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனதோடு கூட அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? நம்மை ரட்சிக்க அவர் வல்லவர். ஏற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட படுகொலியில் இருந்தாலும் சரி, சேற்றில் கிடந்தாலும் சரி, நம்மை தூக்கி எடுத்து சுத்திகரித்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய சாட்சிகளாகிய வேத வாக்கியங்களை, வசனங்களை, கற்பனைகளை கைக்குள்ள அவர் உதவி செய்வார். ஆகவே இப்போதே தீர்மானிப்போமா? உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன், வேறு ஒருவரையும் அல்ல, உம்மை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவேன். ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி உம்மை நோக்கி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற கூப்பிடுற யாவருக்கும் பதில் தாரும். துயரங்களும் பாரங்களும் துன்பங்கள் மாறட்டும் அப்பா, அற்புதம் செய்யும். நீர் ஒரு தான் உலக ரட்சகர், உம்மை தவிர எங்களை மீட்க பரலோகத்துக்கு கொண்டு செல்ல ஒருவரும் இல்லை என்கிற உண்மையை சத்தித்து அறிந்து தொடர்ந்து உம்மை பற்றி கொள்ள ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசுவின் மூலமாய் வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். உங்களுக்காக திருப்பல் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதர மணி ஐயர். காட் பிளஸ் யூ.